தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைகள் வேகமாக நிரம்பியதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிப்பு. குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகங்களில் 6000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைப்பு. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. குமரி மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மழை தண்ணீரில் நீந்தியபடி சென்று வரும் வாகனங்கள். தென்காசியில் தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் நலன் கருதி குளிக்க தடை விதிப்பு. சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் கழிவுநீருடன் தேங்கி நிற்கும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்பு. திருவெரும்பூர் அருகே கள்ளக்காதல் பிரச்சினையில் பேருந்து ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை. கள்ளக்காதலி மற்றும் அவரது கணவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் எளாவூர் சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 3,54,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்த மகளை கடத்தி செல்ல முயன்ற விவகாரம். பெண்ணின் தந்தை, தாய் உட்பட 7 பேரை கைது செய்து சிறையில் தள்ளிய போலீசார். தொடர்ந்து படியுங்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் படித்தால் மட்டுமே உங்கள் குடும்பங்கள் முன்னேறும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களுக்கு அறிவுரை. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். பொசிஷன்ல போயிருந்தாலும் கல்வியில் நமக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி வருவோருக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் உயர பறக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர பறக்கணும். அதை பார்த்து நாங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்திருக்கீங்க. தமிழகத்தின் காலை உணவு திட்டம் அடுத்த கல்வியாண்டு முதல் தெலங்கானாவில் தொடங்கப்படும். கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மதிய உணவு திட்டம் தொடங்க தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்வதாகவும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பெருமிதம். This is very heart-touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இந்திய அளவில் கல்விக்கு சிறந்த அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் காமராஜர் என்றும் ரேவந்த் ரெட்டி பெருமிதம். Today
we are celebrating important initiatives of your state government in the fields of education, nutrition, and sports. This event will inspire Tamil Nadu youth for excellence in education, sports, and முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் திட்டங்களை பின்பற்றி உள்ளாட்சி தேர்தலில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். விளையாட்டுத் துறையில் மத்திய அரசு முழுமையாக கவனம் செலுத்தவில்லை என்றும் ரேவந்த் ரெட்டி குற்றச்சாட்டு. We have inspired by Mr. Karunanidhi. Now our local body elections is going to come. We wanted to implement 42% for OBC, 27% for SC and ST. Put together 69% reservations for SC, ST and OBCs. We have inspired by Tamil Nadu. மாணவர்கள்தான் தமிழ்நாட்டின் சொத்து என உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சி. பள்ளிக் கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை திட்டங்களை செயல்படுத்துவதாக பெருமிதம். கல்வி ஒன்றே அழிக்க முடியாத சொத்து என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். கல்வி மாணவர்களுக்கான சொத்துன்னா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சொத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் விமரிசையாக நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சிறப்பு நிகழ்ச்சி. கண்கவர் களி நிகழ்ச்சி செய்து அசத்திய அரசு பள்ளி மாணவர்கள். சரி, உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? இல்லையா பொங்கலுக்கு இவ்வளவு ஃபேனா? என்ன சிவகுமார் சார் இவ்வளவு ஃபேன் இருக்காங்க பொங்கலுக்கு? நீங்க சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார். இரண்டாயிரத்தி 25-26 ஆண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் தொடங்கி வைப்பு. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின், தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதாக அரசு பள்ளி மாணவி நிகழ்ச்சி. நானும் IAS ஆக விரும்புகிறேன் என்றும் விழாவில் மகிழ்ச்சி பேச்சு. இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாவும் இருக்கோம், சுறுசுறுப்பாவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த அப்பா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் IAS. கணித ஆசிரியர் ஆவேன் என கூறிய மாணவிக்கு தனது பேனாவை பரிசளித்த முதலமைச்சர். உனக்கு ஒரு பரிசளிக்கப் போகிறேன் என அழைத்து முதலமைச்சர் வாழ்த்தியதால் நிகழ்ச்சி. மேத்ஸ் டீச்சர் வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். எவ்வளவு ஹாப்பியா நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும் என நடிகர் சிவகார்த்திகேயன் மாணவர்களுக்கு அறிவுரை. ஒரு தலைமுறையில் ஒருவர் படித்தால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் எனவும் பேச்சு. ஒண்ணுதான் சொல்றேன், லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனால் வாழ்க்கைக்காக படித்தேனான்னு தெரியல. அது அனுபவத்தில் வருது. நீங்கள் மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க. நானும் உங்களைப் போல் அரசு பள்ளியில்தான் படித்தேன், அதற்காக பெருமை கொள்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் வீரர் நடராஜன் பேச்சு.
நானும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் படித்தேன். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தமிழக அரசு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்பு எல்லா துறையிலையும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் வந்து நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். தகுதி தேர்வு காரணமாக தமிழகத்தில் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனால் 3ஆம் வகுப்பு புத்தகத்தை கூட படிக்க முடியவில்லை என்றும் வேதனை. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வெற்று விளம்பர ஆட்சி. மின் கட்டண உயர்வால் தமிழகத்தில் நூல் ஆலைகள் மூடும் அவலநிலை நீடிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சரமாரி விமர்சனம். எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது செந்தில் பாலாஜியை கேவலமாக பேசிய மு.க. ஸ்டாலின் தற்போது புகழ்வதாக இபிஎஸ் விமர்சனம். உலகத்தில் உள்ள அனைத்து ஏமாற்று வித்தைகளையும் கற்றவர் செந்தில் பாலாஜி எனவும் காட்டும். ஒரு கட்சி தலைவரை பிச்சைக்காரன், ஒட்டுப்போட்ட சட்டைக்காரன் என எடப்பாடி பழனிசாமி பேசுவது வன்மம் என செல்வ பெருந்தகை காட்டும். பழனிசாமிக்கு பேச தெரியவில்லை, அவரை மன்னித்து விடுவோம், விட்டுவிடுங்கள் என பேட்டி. வன்மமா அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம். பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக பிரியலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரபரப்பு பேட்டி. மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும், இன்னும் காலம் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணியில் வரலாம், சேரலாம், இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம். ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி தேர்தல் மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கோவை வடவள்ளி அருகே யானை தாக்கியதில் தொழிலாளி பலி. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. புதுமை பெண் திட்டத்துல வரும் பணத்தை சேர்த்து வைத்து எங்க அம்மாவுக்கு காது கேட்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பெற்றோரை கண்ணீரில் ஆழ்த்திய தஞ்சை ரம்யா. மூலியமா நான் தினம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு.